சப்பாத்தி கூட இந்த பன்னீர் பெப்பர் தொக்கு மட்டும் வச்சு சாப்பிடாது. அப்புறம் வேற எந்த சைட் டிஷ்ஷும் வேண்டாம்னு சொல்லிடுவீங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கொஞ்சமா சீரகம், கொஞ்சமா சோம்பு, கொஞ்சம் மல்லி, 2 பட்டை போட்டுக்கிறோம், அன்னாச்சி பூ 1 போட்டுக்கிறோம், 2 கிராம்பு போட்டுக்கிறோம், 5 மிளகாய் போட்டுக்கிறோம், கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கிறோம். நல்லா வறுத்தெடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிறோம், கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம், இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறோம், வெங்காயம் போட்டுக்கிறோம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி வந்து அரைச்சி வச்சிருக்கிறோம், அப்படி உள்ள கொட்டிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுக்கேன் அந்த பொடி வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பன்னீர் போட்டுக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் வந்து லைட்டாக பெப்பர் தூவி இறக்கிக்கலாம். கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.